புனித டொமினிக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஓராண்டின் அறிக்கை. 1960 ஆண்டுகளில் தோற்றம் பெற்ற புனித டொமினிக் பெண்கள் பள்ளி பல படிநிலைகளை தாண்டி உயர்ந்து நிற்பதைக் காண வெகுவான மகிழ்ச்சி எம் அனைவருக்கும். எம் பள்ளியின் உயர்வுக்கு வழிகோலிய நிகழ்வுகள் அனைத்தையும், நபர்கள் அனைவரையும் நிரல்படுத்த எமக்கு விருப்பம் என்றாலும், காலம் கருதி அவர்களையெல்லாம் எம் உள்ளத்தால் வணங்கி நன்றி கூற விளைகிறேன். இறைவன் எம் புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையின் வழியாக இந்த ஊருக்கும் அதன் மக்களுக்கும் செய்துள்ள நல்லவை அனைத்திற்காகவும் நன்றி கூறுகிறேன். இன்று எம் எளிய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் ஆன்றோர்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றி கலந்த வரவேற்பு. இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு உங்கள் அனைவருக்கும் பங்கு உண்டு. எனவே எம் மாணவியரின் முழு ஆளுமை வளர்ச்சிக்கும், வாழ்க்கையில் நிறைவு காண அவர்கள் பெரும் வாய்ப்பிற்கும் எம்முடன் துணை நிற்கும் நல் உள்ளத்தினர் அனைவருக்கும் வாழ்த்து கூறி எம் பள்ளியின் ஆண்டறிக்கையை உங்கள் முன் உவகையோடு சமர்ப்பிக்கின்றேன். 12/6/2023 அன்று 2023-24 கல்வியாண்டில் முதல் நாள் இறைவனின் திருக்கரத்தால் தலைமை ஆசிரியை பணியை சிறப்புற ஆற்றி சபையின் ஒழுங்குகளுக்கு மனமுவந்து பணிமாறுதலை மகிழ்வோடு ஏற்று சூளை புனித சூசையப்பர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக அருட்சகோதரி சவரியம்மாள் அவர்கள் பணிமாறுதல் பெற்று சென்றார்கள். இவர்களின் பெரும் முயற்சியால் எம் பள்ளி மாணவிகள் அரசு பொதுத் தேர்வில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100 விழுக்காட்டில் தேர்ச்சி பெற்றார்கள் என்பது பாராட்டுக்குரியது. கல்வி பணியில் அயராது உழைத்து மாணவிகளின் மனதில் நீங்கா இடம் பிடித்து சபையின் காரியங்கள் பற்பல ஆற்றி எங்கு சென்றாலும் இறை துணையோடும் சபை பற்றோடும் வாழ்ந்து சபையின் சட்ட திட்டங்களுக்கு ஆம் என்று அடிபணிந்து மகிழ்வோடு புனித டொமினிக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை பணிப்பொறுப்பை அருள் சகோதரி பாஸ்கா அவர்கள் ஏற்றார்கள். 13/6/2023 அன்று மாநில தலைவி அருள் சகோதரி வேளாங்கண்ணி ஷெரின், தாளாளர் அருள் சகோதரி எமரன்ஷியா, இல்ல தலைவி அருள் சகோதரி ஷெலின், அனைத்து ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து புனித டொமினிக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருள் சகோதரி பாஸ்கா அவர்களை அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்று மகிழ்ந்தார்கள். 16/6/2023 அன்று போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்வானது பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் காவலர்கள் திருமதி இந்திராணி, திருமதி பார்வதி மற்றும் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் செல்வி என் மேகலா ஆகியோரால் வழிநடத்தப்பட்டு எம் பள்ளி மாணவிகளுக்கு நற்கருத்துகள் வழங்கப்பட்டன. 21/6/2023 அன்று சர்வதேச யோகா தினமானது தலைமை ஆசிரியை அருள் சகோதரி பாஸ்கா அவர்கள் தலைமையில் உடற்கல்வி ஆசிரியை ஸ்னேகா அவர்களின் வழிகாட்டுதலுடன் நடத்தப்பட்டது. 26/6/2023 அன்று போதை ஒழிப்பு பேரணியானது பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை நடத்தப்பட்டது. அதில் எம் பள்ளி மாணவிகள் 50 பேர் கலந்து கொண்டார்கள். 30/6/2023 அன்று தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் எம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவி சே மகாலட்சுமி மாவட்ட அளவில் வெற்றி பெற்றார். 7/7/2023 அன்று எம் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு இனியன் மற்றும் ஓய்வு பெற்ற ரயில்வே துறை பொறியியலாளர் திரு கிள்ளிவளவன் அவர்களின் தலைமையில் எதிர்காலத்தில் எவ்வகையான உயர்கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. 11/7/2023 அன்று எம் பள்ளியில் மாணவிகளுக்கான பள்ளி மாணவி தலைவி தா தன்யஸ்ரீ
துணை மாணவி தலைவி ஆ லத்திகா ஸ்ரீ மற்றும் பல்வேறு துறைகளின் தலைவிகள் உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்வானது ASP திரு வேலுமணி ஐயா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. 14/7/2023 அன்று எம் பள்ளியில் இளம் மாணாக்கர் இயக்கத்திற்கான உறுப்பினர்கள் அறிமுக கூட்டம் கும்பகோணம் மறைமாவட்ட அருள் பணியாளர் டாக்டர் ஜான் கென்னடி அவர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது. தொடர்ந்து திருச்சி லால்குடியில் 13/9/2023 அன்று நடந்த ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் பொறுப்பாசிரியர் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். 15/7/2023 அன்று எம் பள்ளியில் கர்ம வீரர் காமராசர் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாள், தமிழ் மன்றம் மற்றும் ஆங்கில மன்றங்களின் தொடக்க விழா ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு எட்வின் ஐயா அவர்களின் தலைமையில் இவ்விழாக்கள் நடைபெற்றன. 19/7/2023 அன்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் நடத்தப்பட்ட தமிழ்நாடு தினம் புகைப்பட கண்காட்சியில் எம் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவிகள் தலைமை ஆசிரியை அவர்களின் ஒப்புதலுடன் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். 10/7/2023, 11/7/2023 ஆகிய நாள்களில் எம் 8, 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கும் 27/7/2023 அன்று எம் பள்ளி 6, 7ஆம் வகுப்பு மாணவிகளுக்கும் மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை சார்பில் கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. 25/7/2023 அன்று புனித டோமினிக் பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகரன் மற்றும் பெரம்பலூர் முதன்மை கல்வி அலுவலர் திரு மணிவண்ணன் அவர்கள் தலைமையில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. 31/7/2023, 11/8/2023 வரை எம் பள்ளியின் பாதுகாவலரான புனித டோமினிக் தந்தையின் நவநாள் வகுப்பு வாரியாக சிறப்பாக நடத்தப்பட்டது. நவநாளில் இறுதி நாளில் புனித பனிமய மாதா அருட்தலத்தின் பங்கு தந்தையும் மறைவட்ட அதிபருமான அருள்பணி ராசமாணிக்கம் அவர்களால் திருப்பலியானது எம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. டான்போஸ்கோ வழிகாட்டி மையத்தின் சார்பாக அருள் தந்தையர்கள் ஜான்பால், ஜோசப் மற்றும் திருவாளர் மைக்கேல் கிறிஸ்துராஜா ஆகியோரின் வழிகாட்டுதலில் ஜூலை 15 அன்று 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கும், ஜூலை 22, 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கும் மற்றும் ஆகஸ்ட் 22 அன்று 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கும் மோட்டிவேஷன் அண்ட் கேரி கைடன்ஸ் புரோகிராம் நடத்தப்பட்டு மாணவிகள் பயனடைந்தார்கள். 1/8/2023 மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்ற குறுவட்ட அளவிலான இறகு பந்து போட்டியில் எம் பள்ளி மாணவிகள் 4 பேர் சிறப்பாக விளையாடி 2ஆம் இடம் பெற்றார்கள். 3/8/2023 இந்திரா நகர் ரோவர் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற குறுவட்ட அளவிலான கையுந்து பந்து போட்டியில் அண்டர் 14, அண்டர் 17, அண்டர் 19 பிரிவுகளில் எம் பள்ளி மாணவிகள் 36 பேர் கலந்து கொண்டு 3 பிரிவுகளிலும் முதல் இடம் பெற்றார்கள். 4/8/2023 அன்று திருச்சி SRM பொறியியல் கல்லூரி நடத்திய கேரியர் கன்சல்டன்ட் அண்ட் அனலிஸ்ட் என்ற தலைப்பில் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களால் நடத்தப்பட்ட உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில் எம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். 10/8/2023 அன்று பள்ளி சிறார் காணொளி காப்போம் திட்டத்தின் கீழ் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அம்மாபாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கண் மருத்துவர் செந்தில்நாதன் அவர்களால் கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. அதில் 171 மாணவிகள் கண் கண்ணாடி பெற்று பயனடைந்தார்கள். 11/8/2023 அன்று போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு போட்டியில் எம் பள்ளி மாணவிகள் மாவட்ட அளவில் பேச்சு போட்டியில் 12ஆம் வகுப்பு மாணவி சு ரோஜிதி 2ஆம் இடத்தையும், ஓவிய போட்டியில்
மா தர்ஷினி முதல் இடத்தையும் பெற்றார்கள். இப்போட்டிகளுக்கான பரிசு வழங்கும் நிகழ்ச்சியானது பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடி காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டார்கள். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் திரு மா பிரபாகரன், மாவட்ட ஆட்சியர் திருமதி கற்பகம், காவல்துறை ஆய்வாளர் திருமதி ஷியாமலா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். 12/8/2023 அன்று துறையூர் விமலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையின் திருச்சி மாநில கல்வி பணி குழுவினரால் நடத்தப்பட்ட விருது வழங்கும் விழாவில் எம் பள்ளி 2022-2023 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% பெற்றதனை ஊக்கப்படுத்தி 2 விருதுகளையும், முதல் மதிப்பெண் பெற்றதற்காக 2 விருதுகளையும் வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். மேலும் விளையாட்டில் மாநில அளவில் தடகளத்தில் முதல் இடமும், பால் பேட்மிண்டனில் மாவட்ட அளவில் முதல் இடமும் பெற்ற மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கி ஊக்குவித்தார்கள். 15/8/2023 அன்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்ற 77வது சுதந்திர தின விழாவில் எம் பள்ளி மாணவிகள் 100 பேர் நடன நிகழ்ச்சியிலும், 100 பேர் பார்வையாளர்களாகவும், சாரண சாரண்ய மாணவிகள் மற்றும் JRC மாணவிகளும் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவில் எம் பள்ளி ஆசிரியை திருமதி வெர்ஜின் சோபியா சிறுமலர் அவர்கள் சிறந்த ஆசிரியர் என்ற விருதினை மாவட்ட ஆட்சியர் திருமதி கற்பகம் அவர்களது கைகளால் பெற்றுக் கொண்டார்கள். எமது பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக எம் பள்ளியின் முன்னாள் மாணவி, கனரா வங்கியின் மேலாளருமான திருமதி பூங்குழலி அவர்கள் கலந்து கொண்டார்கள். கலை நிகழ்ச்சிகளுடன் சுதந்திர தின விழா கொண்டாட நிகழ்வு சிறப்பாக அமைந்திருந்தது. 29/8/2023 அன்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்ற குறுவட்ட அளவில் தனித்திறன் போட்டியில் அண்டர் 17 5 மாணவிகளும், அண்டர் 19 9 மாணவிகளும் வெற்றி பெற்று மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். 2/9/2023 அன்று கும்பகோணம் மறைமாவட்டம் சார்பில் பெரம்பலூர் RC பாத்திமா துவக்க பள்ளியில் அருள் பணியாளர் விக்டர் பால் மற்றும் அருள் பணியாளர் மரிய பிரான்சிஸ் ஆகியோரால் வழிநடத்தப்பட்ட ஆசிரியர்களுக்கான ஓர்நாள் தியானத்தில் எம் பள்ளியில் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். 5/9/2023 அன்று எம் பள்ளி மாணவியரின் தலைவி தா தன்யஸ்ரீ மற்றும் துணைத் தலைவி லத்திகா ஸ்ரீ ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் ஆசிரிய தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 6/9/2023 அன்று ஆசிரிய தின விழாவையொட்டி அனைத்து ஆசிரிய பெருமக்களையும் உற்சாகப்படுத்த ஒகேனக்கல் சுற்றுலா செல்ல எம் தலைமை ஆசிரியை அருள் சகோதரி பாஸ்கா அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இச்சுற்றுலாவானது நிறைவான மகிழ்ச்சியை தரும் வகையில் அமைந்திருந்தது. 8/9/2023 அன்று பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வானவில் மன்ற நிகழ்வாக எம் பள்ளி மாணவிகள் 3 பேர் சிறுதானியங்களின் பயன்பாடு என்ற தலைப்பில் கண்காட்சி நடத்தினார்கள். 11/9/2023 அன்று பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் எம் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவி தேவிகா முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டார். 29/9/2023 முதல் 5/10/2023 வரை நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமானது 7 நாட்கள் நலமான இளைஞர்களின் வளமான இந்தியா என்ற தலைப்பில் செஞ்சேரி கிராமத்தில் எம் பள்ளி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களால் நடத்தப்பட்டது. 4/10/2023 அன்று பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழா போட்டிகளில் எம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி
மாணவி JP கீர்த்தி நடன போட்டியில் 2ஆம் இடம் பெற்றார். 5-10-2023, 6-10-2023 ஆகிய நாட்களில் பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் எம் பள்ளி மாணவிகள் சி காவியாஸ்ரீ மற்றும் ரா கோபிகா ஆகியோர் வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். அக்டோபர் 5, 6 மற்றும் அக்டோபர் 10, 11 ஆகிய தேதிகளில் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு போதை ஒழிப்பு ஆலோசனை கூட்டமானது கருத்துரையாளர்கள் பிரம்மகுமாரிகள் சகோதரி அனுஷியா மற்றும் சகோதரி ஷர்மிளா அவர்களால் நடத்தப்பட்டு மாணவிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. 9-10-2023 அன்று எம் பள்ளியில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் சுவரொட்டிகள் தயாரித்தல் போட்டியானது தேர்தல் கல்வி அறிவு குழு ஒருங்கிணைப்பாளர்களால் நடைபெற்றது. இதில் 12ஆம் வகுப்பு மாணவிகள் சி கீதா தேவி, நிஷாந்தி மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவி சா சஞ்சனா ஆகியோர் முதல் 3 இடங்களை பெற்று வெற்றி பெற்றார்கள். புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையின் ஆன்மீக தந்தை புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பெருவிழாவானது எமது பள்ளியின் அனைத்து அருள் சகோதரிகளின் பொறுப்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 10-10-2023 அன்று கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் தந்தையர்கள் ஜோசப் ஆரோக்கியராஜ், அருள் தந்தை யூஜின் டோனி, அருள் தந்தை ஜெயராஜ், வேதியர்கள் மற்றும் ஆசிரியைகள் ஆகியோரால் பள்ளியின் நன்னெறி மற்றும் மறைக்கல்வி ஆண்டு ஆய்வானது 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்திரா நகர் ரோவர் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கையுந்து பந்து போட்டியில் எம் பள்ளி அண்டர் 17இல் 2ஆம் இடத்தையும் அண்டர் 19இல் 3ஆம் இடத்தையும் மாவட்ட அளவில் பெற்றார்கள். 13-10-2023 அன்று எம் பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடைபெற்றது. 14-10-2023 அன்று எம் பள்ளியில் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு நாள் கருத்தரங்கு ரெவரண்ட் ஃபாதர் அடைக்கலசாமி அவர்களால் ஹவு டு ஃபேஸ் போஸ்ட் கோவிட் சேலஞ்ச் இன் அவர் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ற தலைப்பில் நடைபெற்றது. 15-10-2023 அன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களது பிறந்த நாளினை முன்னிட்டு சாரண சாரணியர் இயக்கத்தால் நடத்தப்பட்ட இளைஞர் எழுச்சி பேரணியில் எம் பள்ளி மாணவிகள் 100 பேர் மற்றும் 5 பொறுப்பாசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழக அளவில் நடைபெற்ற தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வில் எம் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவிகள் 81 பேர் கலந்து கொண்டனர். அதில் எம் பள்ளி மாணவி தா தன்யஸ்ரீ 100க்கு 98 மதிப்பெண் எடுத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள். 17-10-2023 அன்று எம் பள்ளியில் கணித மன்றம் மற்றும் அறிவியல் மன்றமானது தமிழ்நாடு மாநில பட்டதாரி ஆசிரியர் கழக தலைவர் திரு மகேந்திரன் அவர்கள் தலைமையில் பல்வேறு திறன் நிகழ்ச்சிகளுடன் நடத்தப்பட்டது. 18-10-2023 தமிழ்நாடு மாநில பட்டதாரி ஆசிரியர் கழக தலைவர் திரு மகேந்திரன் அவர்கள் தலைமையில் இளைஞர் எழுச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது. கழிவுகள் தொடர்பான விழிப்புணர்வு செய்திகளை எம் பள்ளி மாணவிகளுடன் பகிர்ந்து கொள்ள பெரம்பலூர் நகராட்சி பரப்புரையாளர்கள் திருமதி சங்கீதா, திருமதி சசிகலா மற்றும் மும்தாஜ் பாத்திமா வருகை புரிந்து இவற்றை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 19-10-2023 அன்று எம் பள்ளியில் சமூக அறிவியல் மன்றமானது ஓய்வு பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியை திருமதி செலின் மேரி அவர்களது தலைமையில் சீர்மிகு நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. 20-10-2023 அன்று 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு
டிடி தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. 22/10/2023 முதல் 24/10/2023 வரை எம் பள்ளியில் பயிலும் 25 மாணவிகளுக்கு திண்டுக்கல் சக்தி கலைக்குழுவின் சார்பில் அருள் சகோதரி பெல்சி மற்றும் அவரது குழுவினரால் ஒயிலாட்டம், சில்லாட்டம், குச்சியாட்டம், பறையாட்டம், ஆதிவாசிகள் நடனம் போன்ற நடனங்கள் கற்றுத்தரப்பட்டன. 25/10/2023 எம் பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு திருமண வயது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது பெரம்பலூர் குடும்ப நல துணை இயக்குனர் அவர்களால் வழங்கப்பட்டது. 3/11/2023 அன்று மாநில அளவிலான அடைவுத்திறன் போட்டி தேர்வானது எம் பள்ளி 6 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நடத்தப்பட்டது. பேராயர் ஜான் ஆலன் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இடையேயான பேச்சு போட்டி, தமிழ் மற்றும் ஆங்கில கையெழுத்து போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி ஆகிய போட்டிகளில் எம் பள்ளி மாணவிகள் பல்வேறு பல பரிசுகளை பெற்றனர். 6/11/2023 அன்று எம் பள்ளியில் தனியார் நிறுவனமாகிய LICயில் இருந்து ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்வானது இந்நிறுவனத்தின் மேலாளர் திருவாளர் சங்கர் மற்றும் சுகவனேஸ்வரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் முதல் 3 இடங்களை பெற்று வெற்றி பெற்றார்கள். 8/11/2023 அன்று பெரம்பலூர் மாவட்ட JRC சார்பில் நடத்தப்பட்ட டெங்கு மற்றும் மலேரியா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் எம் பள்ளி JRC மாணவிகள் அனைவரும் பொறுப்பாசிரியர்களுடன் கலந்து கொண்டார்கள். 10/11/2023 அன்று பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான நாடக போட்டியில் இயற்கையை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் எம் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். 14/11/2023 எம் பள்ளியில் குழந்தைகள் தின விழா திண்டுக்கல் சக்தி கலை குழுவினரால் பயிற்றுவிக்கப்பட்ட நடனங்கள் அரங்கேற்றம் செய்யப்பட்டு இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 17/11/2023 அன்று பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கூட்டுறவு வார விழா பேச்சு போட்டியில் எம் பள்ளி மாணவி மா அபிநயா 3ஆம் இடத்தில் வெற்றி பெற்றுள்ளார். 21/11/2023 அன்று பெரம்பலூர் கோல்டன் கேட்ஸ் பள்ளியில் நடைபெற்ற டேக்வாண்டோ போட்டியில் எம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டார். 23/11/2023 அன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான கலை திருவிழா சாரண சாரண்யர் கூட்டரங்கில் நடத்தப்பட்டது. 23 போட்டிகளில் எம் பள்ளி மாணவிகள் முதலிடம் பெற்று மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 26/11/2023 அன்று திருச்சி ER மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் மற்றும் சுருள்வாள் போட்டியில் எம் பள்ளி மாணவிகள் Y பிரகாசினி மற்றும் தனுஷா முதல் 2 இடங்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். 4/12/2023 அன்று பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற பேச்சு போட்டியில் எம் பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவி லோ தர்ஷினி வட்டார அளவில் 2ஆம் இடம் பெற்றார். ப்ரோக்டர் அண்ட் கேம்பிள் எனும் விஸ்பர் நிறுவனத்தின் திருச்சி மண்டல ஒருங்கிணைப்பாளர் திருமதி K கல்பனா அவர்கள் எம் பள்ளி மாணவிகளுக்கு 4/12/2023 அன்று 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு வளரிளம் பருவம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார்கள். 6/12/2023 அன்று உலக சிக்கன நாள் விழா போட்டிகள் எம் பள்ளியில் நடத்தப்பட்டன. அதில் 7ஆம் வகுப்பு மாணவிகள் கட்டுரை போட்டி மற்றும் பேச்சு போட்டியிலும் 9ஆம் வகுப்பு மாணவிகள் கவிதை போட்டி மற்றும் சொற்பொழிவு போட்டிகளிலும் மாணவிகள் பள்ளி அளவில் முதலிடம் பெற்றனர். 19/12/2023 அன்று
கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது கமில்லஸ் அருள் தந்தையர்களான வில்லியம் மற்றும் அபின் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாணவிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 2/1/2024 மற்றும் 4/1/2024 ஆகிய நாள்களில் எமது பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அம்மாபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய RBSK மருத்துவ குழுவினர் டாக்டர் ராதிகா மற்றும் செவிலியர் கிருஷ்ணவேணி ஆகியோரால் சிறுநோய் மருத்துவ சிகிச்சை மற்றும் பொது சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. 5/1/2024 அன்று எமது பள்ளி மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகரன், பெரம்பலூர் முதன்மை கல்வி அலுவலர் திரு மணிவண்ணன் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட கல்வி அலுவலர் திரு ஜெகநாதன் அவர்கள் தலைமையில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. நம் மாணவியரின் வெற்றி பாதையை இப்பொழுது காணொளியில் கண்டு அவர்களோடு பயணித்து பெருமிதம் கொண்டோம். எம் மாணவிகளின் இந்த வெற்றிக்கு வித்திட்டவர்கள் பாசமிகு பெற்றோர்கள், வழியெல்லாம் வளமிட்டு களையெடுத்து நீர் பாய்ச்சி செழித்து வளர செய்தவர்கள் எம் திறன்மிகு ஆசிரியைகள் மற்றும் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு தங்களை கையளித்த எம் மாணாக்கியர் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீரை வேண்டி இவ்வறிக்கையை நிறைவு செய்கிறேன்.